ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் அப்படின்னா என்னன்னா, யூஸ்வலாக நீங்கள் ஒரு கம்பெனி வந்து வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைலை அதில் சொல்லப்படக்கூடிய ஸ்பீச்சஸ் ஆகட்டும், அந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே நம்ம வேர்ட் பை வேர்டாக அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு வீடியோவில் இப்போ நீங்கள் மூவிலெலாம் பார்த்துருப்பீங்க, சப்டைட்டில்ஸ் வரும். ஸோ இந்த கண்ட்ரியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் வேற நம்ம கண்ட்ரியிலேருந்து பார்க்குற வேற ஒரு கண்ட்ரி ஆளுங்களுக்கும் கீழே சப்டைட்டில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே சிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ்லேயும் இருக்க போகுது. ஸோ எதுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸில் இந்த மாதிரியான ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் ஆகட்டும், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான முக்கியமான கான்ஃபரன்ஸ் கால் ஆகட்டும், இல்லை ஒரு கிளாஸில் நடக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஆகட்டும், அதை ஒரு வீடியோ ஃபைலாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வீடியோவில் லிசன் பண்ணி நோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கொடுத்து வேர்ட் பை வேர்டாக டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி வர அந்த டாக்குமெண்ட்டை அவங்க ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த மீட்டிங்கில் அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க, அதை விட என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கம்பெனியோட க்ரோத் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மூவி ஆகட்டும், இந்த மூவி கீழே வந்து அந்த சப்டைட்டில்ஸ் இல்லை அப்படின்னா சில பேர்த்துக்கு ஒன்றுமே புரியாது. அந்த சப்டைட்டில்ஸை டைப் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி முக்கியமான டிரான்ஸ்கிரிப்ஷனோட வேலை தான். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது ஏன் எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களாலேயே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸில் என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு தேவைப்படும், அந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு டைப்பிங் ஸ்பீடு இருந்தால் போதும், ப்ளஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன், அப்புறம் கிராமட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டாலே நீங்கள் போதும். அதே மாதிரி வீடியோவில் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா அந்த சப்டைட்டில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹை பெய்டெல்லாம் கிடைக்கும். அது ஆனால் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது போக ஒரு ஆவரேஜான லேப்டாப், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து நல்லா டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு பெஸ்ட் டிரான்ஸ்கிரைபராக ஆக முடியும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஸ்கில்ஸ் தேவைப்படும். வாங்க இப்போ வந்து என்ன வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அதில் எப்படி ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்த்துடலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் கோ டிரான்ஸ்கிரிப்ட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் பேஸ்டு ஜாப் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ட்ரு ஆனனையும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஒரு வீடியோ ஃபைலுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிற டாலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து ஆவரேஜாக மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும், டாப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேபாலில் தான் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஒரு பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் ஜாப் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் குவிஸ் கொஸ்டின் மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் 100% முடிச்சாகணும். முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாபாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப், அப்புறம் வந்து இந்த சப்டைட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஜாப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா இந்த கைட்லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கைட்லைன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸோ இது வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இங்கேயே இருக்கும். இதை எல்லாமே டாப் டு பாட்டம் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ரீட் பண்ணி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அப்படி அட்டன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஜாப்போடைய ப்ரொசீஜர் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸுக்கு கன்வெர்ட் ஆடியோ ஆர் வீடியோ ஃபைல் $77 $0.77 per minute கொடுக்குறாங்க. கேப்ஷன்ஸ் இந்த வீடியோ சப்டைட்டில்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா $1 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து குயிக் ப்ரொசீஜராக இருக்கும். வீடியோவோட டியூரேஷனும் ஷார்ட் டைமில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக பண்ணக்கூடிய ஜாப்ஸ். இது எல்லாமே வந்து டாக்குமெண்டேஷனில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இதுக்கும் பாருங்கள் $0.06 கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஃபாரின் சப்டைட்டில்ஸ் வெளிநாட்டில் அந்த ரிலீஸ் பண்ணுற படங்கள் ஆகட்டும், இல்லை முக்கியமான ஸ்பீச்சஸ் ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் வீடியோ கால்ஸ்க்கு ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்டைட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பே அவுட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதாங்க பேசிக்கான ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு ஒர்க்குக்குமே வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி வர அமௌண்ட் வந்து உங்களோட டேஷ்போர்டில் இங்கே வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வித்ட்ராவல் ஆப்ஷன் பேபால் இருக்கு, இல்லைனா மற்ற கார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பேபால் தான் சஜஸ்டபிளுங்க. எப்பவுமே ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேபால் வச்சுக்கிறதா ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குது, அதனால பண்ண முடியாது. ஸோ 1% கேஷ்பேக் இருக்கும் இதில். இதெல்லாம் பெருசாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேணாம். இங்கே நம்ம என்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதை வச்சுட்டு டெபாசிட் கொடுத்துட்டு உங்கள் பேபால் இமெயில் ஐடி போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து இங்கே அப்லேட் இருக்குது. அப்லேட் பாருங்கள். ஸோ அப்லேட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணி யாராவது இந்த சைட்டில் ஒர்க் பண்ணாலோ, இல்லை கிளைண்ட்ஸ் அவங்க டிரான்ஸ்கிரைபர் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ இந்த வெப்சைட் மூலியமாக வந்தாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கமிஷன் வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிளைண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா 10% கமிஷன்ஸ் வரும். ஒரு $50 போட்டு அவங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் $5 உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப்ஸில் இருந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.